வணக்கம். திருவள்ளுவர் மாவட்டம் கடம்பத்தூரில் புரட்சி பாரதம் கட்சியின் செயல் வீரர்கள் கூட்டம் திருவள்ளுவர் மத்திய மாவட்ட தலைவர் கூடப்பாக்கம் குட்டி தலைமையில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தின் சிறப்பு அழைப்பாளர் கட்சியின் தலைவரும் கேவிக்குப்பம் சட்டமன்ற உறுப்பினருமான ஜெகன்மூர்த்தி கலந்து கொண்டு அம்பேத்கர் மற்றும் புரட்சி பாரத கட்சி நிறுவனர் மூர்த்தியார் ஆகியோர் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். இக்கூட்டத்தில் அவர் பேசுகையில், வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியில் போட்டியிடும் வேட்பாளர்களை வெற்றி பெற வைக்க புரட்சி பாரதம் கட்சியின் ஒவ்வொரு தொண்டரும் அயராது பாடுபட வேண்டும் எனவும், கட்சியை பலப்படுத்த கட்சி நிர்வாகிகள் துடிப்புடன் செயல்பட வேண்டும் எனவும் கட்சி நிர்வாகிகளிடம் கேட்டுக்கொண்டார். பாஜகவின் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு புரட்சி பாரதம் கட்சி தனது எதிர்ப்பை தெரிவிக்கும் எனவும், 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி தொடரும் எனவும், மேலும் கட்சி சார்பில் கேட்கப்படும் தொகுதிகளை ஒதுக்கீடு செய்ய அதிமுகவை வலியுறுத்த போவதாகவும் அவர் தெரிவித்தார். ஆகவே இது சம்பந்தமாக அமித்ஷா பார்லிமெண்ட்ல பேசுகிற வார்த்தையை திரும்ப பெற வேண்டும் என்றும், அல்லது சொன்னதை தவறு என்று மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும், வருகின்ற திங்கட்கிழமை சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நம்ம கட்சியுடைய தலைமை சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் இருக்கின்றது. 23ஆம் தேதி வர திங்கட்கிழமை வள்ளுவர் கண்டன ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைவரும் கலந்து கொண்டு நம்முடைய திறமையும் நம்முடைய தகுதியும் நம்முடைய பலத்தையும் எங்களை தொட்டால் நாங்கள் எவ்வளவு பேர் திரும்பி நிற்கிறோம் இல்லை திரும்பி நிற்கிறோம் என்று கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும் என்று நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு இதை நிகழ்ச்சி நன்றி. இந்நிகழ்வில் எறையூர் பார்த்திபன், செஞ்சி ஜே ஜவஹர், ஸ்வீட் எஸ் குமார், நயப்பாக்கம் எம் அசோக்குமார், தங்கனூர் சுரேஷ், சித்தம் பிரகாஷ், எம் எழில்வண்ணன் மற்றும் மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள், கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டனர். ஒளிஜீவன் செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் சிரஞ்சீவி.